வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா வினோத் ஒரு முக்கியமான அப்டேட்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு படிப்படியாக பணிகள் வழங்கப்படும். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு படிப்படியாக பணிகள் வழங்கப்படும் சொல்லிட்டு நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் தான் பதில் சொல்லிருக்காரு. இவர் என்னடா இவர் தேவையில்லாமல் தினைக்கும் ஒன்று கொடுப்பாரு. தினைக்கும் அவருக்கு தோணுதா வாயில் எது வருதோ அப்படி கொடுப்பாரு. டக்குன்னு செய்தியாளர்கிட்ட பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று கேட்கும்போது வாய்க்கு வந்ததோ சொல்லுவார். அதேமாரிடான்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அதேமாரி இருக்கலாம், அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமலும் இருக்கலாம். கேட்டிங்கன்னா இப்பொழுது நம்மளுடைய பள்ளி, அதாவது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள், அதாவது மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, கூடுதலாகிடுச்சு. அதனால் ஆசிரியர்களும் தேவைப்படுறாங்க. அதனால் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக பாஸ் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வெயிட்டேஜ் முறையில் இது நியமனம் போடாமல் இருக்கிறாங்க. அதனால் வெயிட்டேஜ் முறையில் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு அதாவது போஸ்டிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர் சொல்கிறபடி பார்த்தா நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா எக்ஸாம் வச்சியும் ஃபுல்லாத்தையும் போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அவங்களையும் கொஞ்சம் போட்டாகணும். அதனால் அவங்களையும் போட வாய்ப்பு இருக்குது. அதான் இவர் சொல்லிருக்காரு. இவர் சொல்கிறத ஒரு விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இவர் விடிஞ்சா ஒன்று பேசுவார். அதாவது விடிஞ்சா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்கிற மாரி தான் இவரை பற்றி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல. ஆனால் இவர் இன்னைக்கு அளித்ததுனால நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்போ பார்ப்போம் என்ன சொல்லிருக்காருன்னு. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியோருக்கு படிப்படியாக பணிகள் வழங்குகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியோருக்கு படிப்படியாக பணிகள் வழங்குகிறது என்று சேலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி அளித்துள்ளார். மேலும் முதல்வர் பழனிசாமியின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று தெரிவித்துள்ளார். பார்த்தீங்களா, அதான் இவங்களுக்கு என்னன்னா அதாவது செய்தியாளர்கள் ஏதாவது ஒன்று தினைக்கு சொல்லிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இப்போ கூடுதல் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் அரசு பள்ளிகளில் தான் மாணவர்களை சேர்த்துருக்காங்க. அதனால் நிறைய கூடுதல் ஆசிரியர் காலி பணியிடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அது லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. கூடிய விரைவில் நமக்கு டெட்டு மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. டெட் எக்ஸாம் என்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பாஸ் பண்ணி, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணி இருக்கிறவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு மூலயமா அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஏற்கனவே பாஸ் பண்ணி வெயிட்டேஜ் முறையில் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் போஸ்டிங் கன்ஃபார்ம் போடுவாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கன்ஃபார்ம் போடுவாங்க. எக்ஸாம் வச்சும் பாதி பேரையும் எடுப்பாங்க. அதனால் ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க. சரி, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டை என்ன பண்ணுறாருன்னு ஏன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், திடீர்னு நீங்கள் நைட்டு கூட ஒரு அலோன்னு சொல்லுவார். அதாவது என்ன வேணால் சொல்லுவாங்க செய்தியாளர்களை பேசும்போது. அதாவது எதுவுமே கொஞ்சம் நம்ப முடியாத மாரி தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இதுபோல் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டாடா பாய்.